ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் கேபி ஜோஷ்வா, மாநில பாதுகாப்பு படை. அது முதல் நாள் திருத்தணி போனோம் இல்லையா, அப்போ ஒரு 530 540 படி இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய யூடியூபர்ஸு அப்புறம் தொலைக்காட்சிகள்லாம் ஒரு 50 பேர் இருந்தாங்க. ஆனால் அடுத்த 400 படி ஏற முடியாமல் அதுக்கு முன்னரே 300 பேர்கிட்ட அந்த வேலு அம்பெல்லாம் குத்தின்னு இருந்தாங்க. இப்போ அவங்கள மீறி போக முடியாது இல்லையா. இவர் ஜென்ரலாகவே ஆம்புலன்ஸ் வந்தாலே பேச்சை நிப்பாட்டக்கூடியவர், இல்லை அல்லா கூனாலும் நிப்பாட்டிடுவார். இப்போ இந்த மக்கள் முன்னாடி போகிறதுனால அந்த வெயிலே கடும் வெயிலில் நின்றுட்டார். அதன் பிறகு 400 படியை அவரே கடத்தி கொண்டு போய் அந்த கோயிலில் பூஜை பண்ணி வந்துட்ட பிறகு போன இடங்களில் அங்கே கட்சி ஆள் 1000 பேர் நீங்கள் தலைங்களை பார்த்தீங்கன்னா, நாங்கள் நெருங்கி இருந்ததுனால சொல்ல வரேன், 100 பேர் தான் கட்சி ஆள் இருப்பான். 90% பேர் கட்சி சாராத, எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்கே வேஷ்டி கட்டணம் கூட அந்த கும்பலில் இருந்தான். மனம் மாறி பேர் அழிச்சா ஓட்டு போட எல்லா தொகுதியிலையும் நான் பார்த்தேன் என் கண்ணால் 20 நாளில். இவர் பேச்சிலையும் ரெண்டாவது இவர் அந்த வெயிலில் நின்று பேசுறதை பார்த்து மக்கள் பேர் அழிச்சா வெயிலில் மழையிலையும் அவர் கூட இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த தடவை மக்கள் தன்னெழிச்சா வந்திருக்கிறாங்க. இப்போ பணம் கொடுக்காம எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சீமானா 100 ரூபா வச்சிங்க, 500 ரூபா வச்சிங்க, செலவுக்கு கட்சிக்கு வச்சிங்கன்னு கொடுத்த ஒரே ஒரு கட்சி. நாங்கள் யாருக்கிட்ட போய் எந்த பெருமுதலாளிகிட்ட பணம் வாங்கியோ அரசியல் கட்சி யார்கிட்ட பத்திரம் எழுதி கொடுக்கல. மக்களாக கொடுப்பாங்க, அதை வாங்கி அங்கே பயணிக்கிற அந்த தொகுதியை செலவு பண்ணிவிட்டு அவர் எப்பவும் சாப்பிட்ற உணவை சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம், அவர் வெயிலில் 5 மணி நேரம், 6 மணி நேரம், அப்புறம் நிழலாக இரவில் 3 மணி நேரம் பேசி 9 மணி நேரம் பேசி தொண்டை கட்டும். கடைசி நேரத்தில் நம்ம ஆளுங்க ஆர்வ கோளாறுல ஒரு சிமானான ஒரு பாட்டு பாடுன்னு முடிகிறப்ப கேட்பாங்க. அந்த தொண்டையை கத்தவும் பேச முடியாது. அப்படியும் பாட்டை பாடி ஜக்கமா பாட்டு மாற்ற மக்களுக்கு தெளிவாக வர ஓட்டுக்காக பாட்டு பாடி இது வரைக்கும் திறம்பட 21 வரைக்கும் கடைசி மேடையில் கூட அவர் பேசினார். நம்மளோட விழுந்ததுக்கு இங்கே இருக்கிற காங்கிரஸ் 7 ஆண்டு காலம் சிதம்பரமே ஒரு காரணமாக இருந்தார். அவர் தமிழராக இருந்து நமக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை, நீங்கள் தவறாக எடுத்துக்குவானான்னு ஈழத்தமிழோட பதிவு அதிகமாகவே காரைக்குடியில் ஒரு 5 நாட்களாக இருந்தது. வென்றெடுப்பார் அவர் அந்த தொகுதியை. நிறைய இடங்களில் இந்த டிவிக்கு விஜய் இவர் சொல்ல நம்ம தம்பின்னுவார். ஆனால் விஜயுடைய அந்த கட்சியாளர் அவங்க தம்பிங்கெல்லாம் கிடையாது, தற்கூறிங்க. எங்கே பார்த்தாலும் சீமான் பேசுகிற குறுக்க போதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வண்டியில் குச்சி போட்டு கத்தின்னு போவான். அவனுக்கு சேர்த்து சொல்லுவார், டே தம்பி உனக்காக தான்டா நான் கத்துறேன் பேசுகிறேன், வாழ அவனை கூப்பிடு, அவனை அடிக்க அவன் நிப்பாட்டு அப்படின்னு அன்பா சேர்த்து அங்கே பிரபுன்னு சொல்லிட்டு அவன் முதல்வராக ஆகிட்டான் அந்த தொகுதிக்கு. அந்த பல் டாக்டர் அவன் விஜயை விட மீறி போயிட்டான். அவனே அவர் காலரை சரி பண்ணி கட்டி அனுப்பிச்சு அவனுக்கு அன்பினால் அரவணைச்சார். அவங்க அப்பாவை விசாரித்தார். அப்போ என்ன தோணுதுன்னா, பண்பாடு என்பது தமிழருடைய தனி பண்பாடு. அந்த தனக்கு அவன் எதிரியாக இருந்தால் கூட அவன் நேரில் பார்த்து அரவணைக்கிறது, துக்க வீட்டில் போகிறது நாம் தன்னோட பண்பாடாக இருக்குது, தமிழரோட பண்பாடு. எல்லா இடங்களிலும் மக்கள் பேர் எழுச்சியாக பணம் கொடுக்காம அவங்களே முன் நீ ஜெயிச்சிருவீங்க, வென்று எடுப்பீங்க, நாங்கள் இருக்கிறோம், பயப்படாதீங்கன்னு சொல்லி கையை அவன் உயர்த்தி பார்த்ததை நான் நெருங்கி இருந்ததில் பார்த்ததில் பெரும் உண்மை. 4ஆம் தேதி 3 மணிக்கெல்லாம் தெரியும் நாம் தமிழ் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று. அந்த ஊர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த நாம் தமிழ் படுகிற சூழ்நிலை நம்மளுடைய சீமான் சகோதரர் இறங்கி வரப்போ அந்த பக்கம் நிற்கணும். நான் இந்த பக்கம் திறக்கிற கேட்டு அங்கே திறக்கிற கேட்டில் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக ஒரு 10 பஸ்ஸை தள்ளி அடிச்சுட்டு இருக்குது. போலீஸ் அந்த இடத்த எங்களுக்கு கேட்ட இடத்த தராமல் மோசமான இடத்துல கொடுத்துட்டு ஒரு 5000 பேர் சூழ்ந்துட்டான் லெஃப்ட் இடது வலது பக்கம். இந்த ஆம்புலன்ஸை ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஒரு ஸ்டார் வேட்பாளராக பேசுகிற சீமான் காரைக்குடியில் என்னோடய கை சந்தில் பூந்து வெளியே அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறாரு. அவர் ஆளை காணும், அவன் காணா போயிட்டார். அது உலகத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி யாருக்கும் நடக்க போகிறதில்ல. அப்படி ஒரு வேட்பாளர் தமிழ்நாட்டு ஆளை துடிக்கிற எந்த முதல்வர்களுக்கும் இவர் ஆளை துடிக்கலை. மக்களை வாழ துடிக்கிறவர் தன்னிச்சையாக இறங்கி போய் அந்த 108 வழி கொடுத்தாரு பாருங்க. அதை விட ஒரு மிக சிறந்த ஒரு ஆட்சிக்கு தகுதியானவர் நாம் தமிழர் கட்சின்றதை பொறுப்பே தேவையில்ல. பெரும் நிகழ்ச்சி அது. ஆமாம், இறங்கி போனார். அதான் அந்த ஊர் அவரோட தொகுதி தான். இறங்கி போனார். வேற நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அங்கே குடிச்சிட்டு இருப்பான் இந்த விஜய் கட்சியில். அவர் ஏதாவது பேசினிருப்பார், நான் தற்சார்பு கொள்கை அப்படி செய்வேன்னு சொல்லினே இருப்பார். அவனே அங்கே நின்று அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு போவான். அவனே வாடா உனக்காக தானே பேசுகிறான், வாடா நீ ஆள் தான்டா, நீ தவறி போய் விழுந்த விதடா வாடா அப்படின்னு அவனை அன்பாக கூப்பிட்டுருக்காரு. அவர் நிகழ்ச்சி அங்கே இருந்த போலீஸ் மற்றும் காவல்துறை மாற்று கட்சியினரே பரவாயில்ல
சீமான் அவங்கள அப்படி அரவணைச்சு கூப்பிட்டாருன்னு அது ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். பரப்புரைக்கு போகிறப்ப கடைங்களுக்கு போயிருப்பீங்க எல்லா ஊர்கள்லையும், ஒரு தேநீர் சாப்பிட கூட அங்கே வேறு மாற்று கட்சிகள் ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? அங்கே நிறைய திமுக வேஷ்டி கட்டினவங்க, காங்கிரஸ் வேஷ்டி கட்டினவன், பாமக விடுதலை விவேச்சி கட்டினவங்களாம் இல்லைப்பா எங்களுக்கு தெரியுது எப்படி வந்துடுவார், ஆனால் நாங்கள் அப்படின்னு அவங்க அவனே சொல்கிறோம் வந்துடுவார், நாங்கள் இப்போ எங்கள் பேட்டி கீட்டு நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்கல்ல, கண்டிப்பாக வந்துடுவார், அவருக்கு தான் மாற்றி ஓட்டு இருக்குது. அந்த காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் ஜனங்க பேசுறது. மற்ற கிராமங்களில் பார்த்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு 90 வயசு 80 வயசு 60 வயசில் நான் பார்த்ததே இல்லை என் அனுபவத்தில். 60 வயசு ஆகுது. இப்படி சீமான் வந்துட்டானா வரானா அவன் தான் வந்துக்கிறேன் அப்படின்னு இந்த 90 வயசு ஒரு பாட்டி அந்த பக்கத்து முகத்து கண்ணு சரியாக தெரில, நானும் திருப்பி விட்டேன். இந்தம்மா இங்கே நிற்கிறா பாருமா, நீ நிற்கிறானா தெரிறான் சின்ன பையன் மாதிரி தெரிறான்னு அவளை நெகிழ்ச்சியாக அதுக்கு என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுவோன்னு கேட்டேன். அந்த விவசாயிக்கு போடுவோம்பா, அவன் ஏர் கலப்பை என் பேரன் சொல்லிட்டான், சின்னத்தில் காமிச்சிட்டான், எனக்கு ஓட்டு போட கண்ணு தெரினா கூட நான் சொன்னதுக்கு ஓட்டு போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தருவாங்கன்னு சொன்னாங்க. நைட்டு 9 காற்று நிற்குது, 7 மணிக்கு வந்துட்டு. அது ஒரு குக்கிராமம் தான், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பயணித்து தான் அந்த பொதுக்கூட்டத்துக்கு போனோம். அந்த அந்த ஊருக்கு ரோடே கிடையாது, ரோடு போட்டதில்லை 60 ஆண்டு காலமாக. இந்த மாங்குடி வந்து அந்த தற்காலிகத்துக்கு ஓடு போட்டதில் ஜனங்க விழிப்படைஞ்சிட்டாங்க. சீமானு தான் போட போகிறேன்னு 300 குடும்பம், வெறும் அந்த 300 ஆள் இல்லை, 300 குடும்பம் பரவலாக ஒரு 1000 பேர் அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்தாங்க. சீமானுக்கார மன நெகிழ்ச்சி அவ்வளோ வெயிலில் அதெல்லாம் தொண்டை கட்டி இருந்தால் விட இந்த மக்களை பார்க்க நிறைய இடங்களில் கேஸ் போட்டிருப்பாங்க. அவர் நேரத்தை கடைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா மக்களுக்காக பேசுகிறவனுக்கு 10 மணிக்கு மேலே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காவல்துறை அரசாங்கமும் அதை அவர் கொஞ்சம் கூட எடுத்துக்கல, கேஸ் தான் விழுந்துருக்குது. வயதானவர்கள் வந்து அதிகமாக வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்றீங்களா? வயதான எனக்கு தெரிஞ்சு 20% பேர், ரொம்ப நம்ம பெருமையாக சொல்லிட்டு மற்ற மாதிரி போய் சார் 20% பேர் 50லேருந்து 70க்குள்ள ஓட்டு போடாதவன் வெளியே வந்திருக்கிறான். பெரும் பணக்காரன் அந்த என்ன காரைக்குடியில் எல்லாம் நிலச்சி வந்தார், பணம் முதலையெல்லாம் இருந்து பாரம்பரியமாக நம்ம தமிழர்கள் அந்த ஃபைனான்ஸ் இருக்கிற ஊர் இது எனக்கே தெரியும். கோட்டயத்தில் அவங்களே பேர் எழுச்சியாக வந்து ஒருத்தர் ஒரு 4 மாடி வீடு சீமான் வண்டி வருதுன்னு வண்டியை ரிவர்ஸ் சேர்த்து விட்டுட்டு அவர் வராங்க. இந்த அம்மா 3 பேரும் சீமானு பேசிக்கிறதுக்கு சேர் இல்லை, அது சேர் இல்லைன்றது அவர் ஒருங்கிணைப்பாளர் தெரியாது. தரையில் உட்காந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டு இப்போ ஒரு 10 லட்சம் இருக்கும் ரூமு. அவங்க தரையில் உட்காந்து இவர் பேச்சை கேட்டுட்டு தான் கடைசியாக போனாங்க. நான் வணங்க வச்சு அவங்கள போய்ட்டு வாங்கம்மா பார்த்து ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக நான் விவசாயத்துக்கு போடுவேன்னு அந்த பெரும் முதலாளிகளாக இருக்கிறவங்களே இந்த தடவை பெரும் முதலாளிகள் தான் காரைக்குடியை வந்து 20% மாற்றுவான். மற்ற சூழ்நிலையில் இன்றைக்கி அவங்க வந்து உழைத்து சாப்பிடுகிற மக்கள் பணம் பெற்றுக்கொண்டாலும் ஓட்டு நாங்கள் மாற்றி போடுவோன்னு டீ கடையிலையும் நான் போன இடத்துங்களில் இந்த நாம் தன்னுடைய ட்ரெஸ் போட்டு நிற்பேன் பாதுகாப்பார், என்கிட்ட பேச பயப்படுவாங்க. அப்போ சொல்லுவாங்க வீடியோ மட்டும் எடுக்காதீங்க, சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. எனக்கு தெரிஞ்ச அவர் பெரும் 3 முதலிகளை எதிர்த்து நிற்கிறார் ஒரு சாதாரண மகனா. ஆனால் அவர் அந்த தொகுதிக்கே ஆள் இல்லை, ஓட்டு இல்லைன்னு பேசின அந்த சிதம்பரம் மகனுக்கு சரியான பதிலடி கொடுப்பார். அங்கே நாம் தமிழ் வெல்லும்.